பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வலம் உரை இறையே. எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானின் திருவடிகளை வணங்கி அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்து மகர ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை நாம் காண இருக்கிறோம். காலபுருஷ தத்துவப்படி மகர ராசி 10வது ஸ்தானமாக கர்மஸ்தானமாக வருகிறது. அந்த மகர ராசியின் அதிபதி சனி பகவான் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்குமே அந்த கர்ம பலனை வழங்கி கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியின் காரணமாக என்னென்ன நன்மைகள் பெறப்போகிறார்கள், என்னென்ன சங்கடங்களை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதனை காண இருக்கிறோம். சனி பகவானால் 7.5 சனியில் படாத பாடுபட்டு பல சங்கடங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது சனி பகவான் தங்களது குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அடுத்த ஆண்டு 2026 மார்ச் மாதம்தான் சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. பிற கணித பஞ்சாங்கத்தை படி பேசுவதற்கு எமக்கு விருப்பம் இல்லை. அந்த வகையில் குடும்பஸ்தானத்தில் இன்னும் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். மேலும் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு தங்களது குடும்பஸ்தானத்திற்கு ராகு பகவான் கடந்த மாதம் பெயர்ச்சி ஆகி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ருணரோக சத்ரு என்று சொல்லப்படக்கூடிய ராசிக்கு பெயர்ச்சியாகி 5வது பார்வையாக தங்களது தொழில் ஸ்தானத்தையும் அதாவது 10ஆம் இடத்தையும், 7வது பார்வையாக தங்களது 12ஆம் இடத்தையும், 9வது பார்வையாக தங்களது 2ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். குடும்பத்தில் சனி பகவான் அமர்ந்து பல பிரச்சனைகளையும், சாப்பிடும்போது பிரச்சனை, வீட்டுக்குள்ள வந்தா பிரச்சனை, இது போல பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சலசலக்கக்கூடிய ஒரு குடும்பமாக கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் தற்பொழுது குரு பகவானுடைய திவ்ய 9வது பார்வை தங்களது குடும்பஸ்தானத்தில் விழுவதால், அங்கே ராகு பகவானும் இருப்பதால் 2 கிரகங்களின் மீதும் இந்த குரு பகவானுடைய பார்வை பதிவதால் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டது என்றுதான் தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு படியாகத்தான் ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர்ந்து கொண்டு வருமே ஒழிய, குரு பகவான் ஒரு ஸ்தானத்தில் பயிற்சியாகிவிட்டால் அவருடைய திவ்ய பார்வையால் உடனடியாக சரியாகிவிடும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. அப்படி குருவினுடைய பார்வையால் உங்களது ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்ந்துவிடும். என்ன பிரச்சனை, குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றனவோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிவிடும். உதாரணமாக ஒரு கடன் பிரச்சனை, உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கு. அந்த கடன் பிரச்சனையால உங்க குடும்பத்துல நீங்க நிம்மதியா இருக்க முடியல, உங்க வீட்டுக்கே வந்து கேட்கிறாங்க. இது போல பிரச்சனைகள் எல்லாம் அந்த கடனை அடைக்கக்கூடிய குடும்பஸ்தானமே ஒரு தனஸ்தானமாக அமைகிறது. அப்போ 2 விதமான வருமானங்கள் நிச்சயம் உங்களுக்கு வரும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் கடந்த ஆண்டுகளில் அதிகமாக சந்தித்து வந்து கொண்டிருப்பீர்கள். தற்பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் நினைத்த உத்தியோகத்தில் ஒரு நிம்மதியாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். அதனால் உங்களுக்கு வருமானம் 2 விதமாக 2 வழிகளில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்கள் குடும்பத்தில் கடனால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அகலும், உணவு தட்டுப்பாடு நீங்கும். ஒரு இடத்தை வாங்கணும், நம்ம வீடு கட்டணும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அதில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி ஒரு இடத்தை எப்படியாவது வாங்கிடணும் என்ற எண்ணம் ஏற்பட்டு அந்த செயலில் வெற்றியும் காண்பீர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய திவ்ய பார்வை பதிவதாலும், 10ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானுடைய திவ்ய பார்வை பதிவதாலும் தொழிலில் ஏற்பட்டு வந்த மந்த நிலை விலகி தொழிலினால் லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும். இதுவரைக்கும் ஒரு சின்னதா ஒரு கடை வச்சிருக்கீங்க, அதை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வருமானங்கள் இரட்டிப்பாகும். ஒரு சாதாரண ஒரு இடத்துல வச்சிருந்தவங்க இடத்தை மாற்றி ஒரு மார்க்கெட் உள்ள நம்ம ஒரு பெரிய இடத்துல வைக்கணும், இந்த இடத்துல பிஸ்னஸ் பத்தாது அப்படின்ட்டு நீங்கள் இடம் மாற்றி தொழில் செய்யக்கூடிய காலகட்டமாக அமைந்துவிடும்.
மேலும் விரயஸ்தானத்தை குரு பகவான் 7வது பார்வையாக பார்வையிடுவதால் உங்களுக்கு சுபமான பல விரயங்கள் ஏற்படும். திருமணம் சம்பந்தப்பட்ட செலவுகள், காதுகுத்து, மஞ்சள் நீராட்டு விழா, தங்கள் குழந்தைகளை முன்னிட்டு செலவுகள், தங்கள் பெற்றவர்களை முன்னிட்டு செலவுகள், இது போன்ற பல செலவுகள் ஒரு சுப செலவுகளாக, சுப விரயங்களாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த குரு பகவானுடைய 7வது திவ்ய பார்வை. திருமணமே ஆகாமல் ஒருவனுக்கு பல ஆண்டுகளாக தள்ளி போகிறது. அந்த திருமண தடையெல்லாம் உடைந்து தற்பொழுது திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு 6ல் இருக்கும்போது திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் நடக்கும். திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நமது ஜாதகங்களில் பல விதிகள் உள்ளன. நம்முடைய ஜாதகத்தில் உள்ள சந்திரனை குரு பகவான் அணுகும் பொழுது, இணையும் பொழுது திருமணம் நடைபெறும். நம்மளுடைய லக்னாதிபதி நம்மளுடைய நவாம்சத்தில் எங்கு இருக்கிறாரோ அந்த கட்டத்தில் குரு பகவான் இணையும் பொழுது திருமணம் நடைபெறும். அப்போ மிதுனத்தில் உங்களுடைய லக்னாதிபதி நவாம்சத்தில் இருக்கிறார் என்றால், அப்போ குரு பகவான் இணைகிறார் என்றால் அல்லது பார்வையிடுகிறார் என்றால் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடைபெறுகிறது என்றால் குரு பகவான் 6ல் இருந்தாலும் திருமணம் நடைபெறும். அதனால குரு 6க்கு வந்துட்டாரு, இந்த வருஷம் திருமணம் நடக்காதோ அப்படின்ற ஒரு அச்சம், சந்தேகம் தேவையில்லை. வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கீங்கன்னா அந்த முயற்சி வெற்றி பெறும். ஒரு நல்ல இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க, ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். இல்லை நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே வேறு நிறுவனத்திலிருந்து வேலைக்கு உங்களுக்கு அழைப்பு வரும். நீங்கள் எதிர்பார்த்த ஊதியத்தோட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் பிரச்சனை நிச்சயமாக குறையும். எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் பெருகும். அதன் மூலமா நீங்க கடனை அடைப்பீங்க. புதுசா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கக்கூடிய காலகட்டம். ஒரு 5 ஆண்டுகளா அடைக்க முடியாத ஒரு கடனை புதுசா நம்ம இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கேட்போம், கடன் கிடைக்காது. ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் கேட்டால் நிச்சயம் கடன் கிடைக்கும். அப்ப அந்த கடனை வாங்கி இந்த கடனை அடைச்சிருவீங்க. ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும். குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் நிச்சயம் ஏற்படும். குரு 6ஆம் இடத்துல இருந்தாலும் அவருடைய திவ்ய பார்வையானது உங்களது ராசியின் 2ஆம் இடம் 12ஆம் இடத்தில் விழுகிறது. அதனால் நீங்கள் குருவின் பார்வையில் அகப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இவருடைய பார்வையை தாண்டி தான் உங்களை நோக்கி வரும். அதனால அந்த பார்வையிலேயே அது அடிபட்டு போயிடும் அப்படின்ட்டு நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. 2ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருப்பதனால் அவர்களால் ஏற்பட்டு வந்த சஞ்சலங்கள் கூட இந்த குருவின் பார்வையால் மிகவும் தோய்ந்து போய்விடும். அதனால அந்த பிரச்சனைகள்லாம் நம்மளை விட்டு நீங்கிடும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க நிம்மதியா இருக்கலாம், மகிழ்ச்சிகரமாக இருக்கலாம். சனி பகவான் அமர்ந்த ஸ்தானத்திற்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். உங்கள் 2ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம். இப்போ கடந்த ஆண்டு உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சார். இப்பொழுது உங்கள் குடும்பஸ்தானத்திற்கு 5ஆம் இடத்தில். அப்போ உங்கள் குடும்பம் நன்முறையில் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் வழங்குகிறார். உங்கள் குடும்பஸ்தானம் எது? கும்பம். அந்த கும்பத்திற்கு 5ஆம் இடம் எது? மிதுனம். அங்க உட்கார்ந்திருக்கார். அப்போ உங்கள் குடும்பம் சீராக நடைபெறுவதற்கும் மகிழ்ச்சியாக செல்வதற்கும், பிரச்சனைகளை வந்தா அது அகன்று மிகவும் பேரானந்தமாக இருப்பதற்கு இந்த குரு பகவானுடைய பார்வை, திவ்ய பார்வை வழங்குகிறது. அது குடும்பஸ்தானம் மட்டுமல்ல, தனஸ்தானமும் கூட, வாக்குஸ்தானமும் கூட. நீங்க ஒரு வாக்கு சொல்றீங்கன்னா அது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடனை அடைக்க முடியாம, ஐயா நான் அடுத்த மாசம் நிச்சயமா கொடுத்துருவேன் அப்படி சொன்னா இதுக்கு முன்னாடி அது நடைபெறாது, தள்ளி தள்ளி போகும். 6 மாசத்துல கடனை அடைச்சிருவாங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். 6 மாதத்தில் நீங்களும் கடனை அடைத்து விடுவீர்கள். உங்கள் வாக்கு பலிதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2இல் சனி இருந்தால் வாக்கு பலிதம் உண்டு. குரு பகவானுடைய திவ்ய பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதனால் வாக்கு பலிதம் ஏற்பட்டு நீங்கள் சொன்னது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால கடன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். தங்களது மனைவிக்கு ஒரு வேலை வாய்ப்புகள், அதாவது மகர ராசியின் அன்பர்களின் துணைவிக்கு, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன்,
அவர்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருவருக்கும் ஏற்பட்டு வந்த ஒரு சண்டை சச்சரவுகள், நீயா நானா என்ற போட்டிகள் அனைத்தும் தீர்ந்து ஒரு இணக்கமான ஒரு பரஸ்பர அன்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நடத்தப் போகிறீர்கள். அவர்களுக்குள் இருந்த அந்யோன்யம் பெருகி அவர்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த காலகட்டம். எனவே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பல நன்மைகளை வாரி வழங்குகிறது. சிவன் ஆலயத்திற்கு சென்று கோபுர தரிசனம் நிச்சயம் செய்ய வேண்டும். கோபுர தரிசனம் சாப விமோச்சனம், குருவின் பார்வை பல கோடி நன்மை என்பது போல நீங்கள் சிவன் ஆலயம் சென்று ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து அம்மையப்பனை தரிசித்து வந்தால் நல்ல நாளாக நல்ல வருடமாக அமையும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ராஜாமணி என்ற